Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ற ஆளா இருக்கீங்க, செட்டிங் பவுடர் யூஸ் பண்ற ஆளா இருக்கீங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எப்படி சொல்றது, ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்றேன். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறங்க. அந்த டிப்ஸ்லாம் நான் சொல்றேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. என்னோட ஒபினியன் உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காம்பாக்ட் பவுடர்ங்கிறது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பவுடர் வந்துட்டு ஒரு பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ பவுடர் இந்த மாதிரி ஒரு சாலிட் ஃபார்மில் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ ஓகே, சாலிட் ஃபார்மில் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேஸ் மேக்கப் க்ரீம் ப்ராடக்ட்டை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேர் ஃபேஸில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு உங்கள் விருப்பம். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான கவரேஜும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு வரும். நல்லா மேக்கப்பை செட் பண்ணி ஒரு ஸ்மூத் அண்ட் போர்லெஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதான் வந்து காம்பாக்ட் பவுடர். நம்ம இதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறது. ஸோ காம்பாக்ட் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காம்பாக்ட் பவுடர் வந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ போட்டுக்கிற காம்பாக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்கப்பை நல்லா செட் பண்ணி நல்லா லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும். நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்ட் பவுடர் செட் பண்ணும்போது உங்கள் பேஸ் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னுமே லாங் லாஸ்டிங் உங்களுக்கு நேச்சுரலாக சீம்லெஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். இன்னும் ஒரு லைட்டான கவரேஜ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு ஆயில் ஃப்ரீங்கிறத பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இல்லை காம்பாக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா உள்ள மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து க்ரீம் டு பவுடர் மாதிரி இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு டிவி காம்பாக்ட், சிம்மரி காம்பாக்ட் பவுடர் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் நார்மல் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காம்பாக்ட் பவுடருக்கு நான் அந்த மேப்ளினோட ஃபிட்மி மேட் ப்ளஸ் போர்லெஸ் காம்பாக்ட் பவுடர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது. எல்லா ஸ்கின் டைப்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். அதர் ஸ்கின் டைப் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா பேஸ் வந்து ஸ்கின்னை ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டு தென் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய ஒரு டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடாக இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ் மேக்கப் லைக் ஃபவுண்டேஷன், கன்சீலர் நீங்கள் வந்து என்ன ஷேடு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஷேடுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு காம்பாக்ட் பவுடர் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஓகே, நீங்கள் அதை தவிர்த்து ராங் ஷேட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நீங்கள் பேர் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் சரி, மேக்கப்பை செட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து சரி, நீங்கள் க்ரீம் ப்ராடக்ட் செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு பேர் ஃபேஸில் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நீங்கள் காம்பாக்ட் பவுடர் வந்து ஷேடு வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேடு வந்து ஆப்டோ அந்த ஷேடு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறங்க. ஸோ இதான் என்னோட டிப் நம்பர் 2. கண்டிப்பாக நீங்கள் காம்பாக்ட் பவுடர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஸ்கின் ஷேடு மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதான் நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் லுக் வந்து கொடுக்கும். உங்கள் பேஸ் மேக்கப்பே லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும். நீங்கள் பேர் ஃபேஸில் போனாலும் உங்கள் நேச்சுரலாக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, ஸோ இதான் நான் டிப் நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டிப் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்பாக்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து லைக் வந்து என்ன சொல்லலாம்டா, நீங்கள் பவுடர் ஸ்பஞ்சிலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி பவுடர் ப்ரஷில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் ஆப்ஷன், உங்கள் விருப்பம். ஸோ நீங்கள் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பஞ்சு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பவுடர் ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்ட் பவுடர் நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணி எடுக்கும்போதோ இல்லை பஃப்பில் நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஷிங் மோஷன், டேப்பிங் மோஷனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டோன்ட் ஸ்வைப் இட். ஸோ ஸ்வைப் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த மாதிரி டேப்பிங் மோஷன், ப்ரெஷிங் மோஷனில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கவரேஜ் கொடுக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்கின்னாக உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகும். இந்த பவுடரில் மேப்ளின் ஃபிட்மியில் உங்களுக்கு ஸ்கின் ஃபிட்டிங் பிக்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறனால ஸ்கின்னோட நேச்சுரல் டோன் அண்ட் டெக்ஸ்சருக்கு தகுந்த மாதிரி நல்லாவே இது வந்துட்டு அடாப்ட் ஆகி பார்க்க நேச்சுரலாக உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்பஞ்ச் பவுடர் ப்ரஷில் யூஸ் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு நல்லது. அட் த சேம் டைம் அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் மோஷனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ஒரு இது. ஸோ இது ஒரு டிப். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, டூ மச்சாக வந்து காம்பாக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணுறது. அதாவது நமக்கு இப்போ ஒரு காம்பாக்ட் பவுடர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் கவர் பண்ணிவிட்டு தென் ஒரு பார்ட் கவர் பண்ணிவிட்டு இந்த பார்ட் கவர் பண்ணிவிட்டு இப்படி கவர் பண்ணிவிட்டு தென் கவர் பண்ணிவிட்டு ஐஸையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம காம்பாக்ட் பவுடர் வந்து எடுக்காமல் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப ஓவராக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேக்கி பேட்சி லுக் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் காம்பாக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு தேவையோ அந்த அளவு யூஸ் பண்ணிக்கிறங்க. ரொம்ப ஓவராக வந்து போயிடக்கூடாது. உங்களுக்கு ஃபேஸுக்கு போதியமான அளவு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அது உங்களுக்கும் தெரியும். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா உங்களுக்கு மேட்டாக, ஃப்ரெஷ்ஷாக, ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த பவுடர் உங்களுக்கு ஆயில், சீபம்,
செக்ரிஸாக நல்லா கண்ட்ரோல் பண்ணுது, நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸ்வெட் வந்தால் கூட உங்களுக்கு மெல்ட் ஆகாது வந்துட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அதே இதை அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க. டூ மச்சாக வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்குங்க. அது நீங்கள் அந்த மாதிரி தேவைப்படுற அளவு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரல் சீம்லெஸ்ஸாக காட்டும். ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வந்து சப்போஸ் வந்து உங்கள் ஸ்கின் ஷேடை விட ஒரு லைட்டர் ஷேடு வாங்கிட்டீங்க, டார்க்கர் ஷேட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்டர் ஷேட் ஆஃப் காம்பேக்ட் வந்து வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸோட சென்டர் பார்ட்டை நல்லா நீங்கள் வந்து ஹைலைட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். டார்க்கர் ஷேட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கான்டியூர் பிரான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ காம்பேக்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூல் டோனில் யூஸ் வச்சிருக்கிறீங்க, டார்க்கராக வச்சிருக்கீங்கன்னா கான்டியூராக யூஸ் பண்ணிக்கலாம். வார்ம் டோனில் வச்சிருக்கிறீங்க, டார்க்கராக வச்சிருக்கிறீங்கன்னா பிரான்சராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். நிறைய பேர் ஷேட் வந்து தப்பாக வாங்குறமேன்னு சொல்லிட்டு தூக்கி வீசிடுறீங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி வீசாதீங்க. அது வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க. இது வந்து எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின் மேட்சிங் ஷேட் இந்த காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஸ்கின் இருக்கிறீங்க, மீடியம் டு டஸ்கி ஸ்கின் இருக்கிறீங்கன்னா ஐ திங்க் இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பஃப் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது வந்துட்டு. ஸோ இது எனக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் இந்த ஷேடு வந்துட்டு. ஸோ இப்போ இதில் ஒரு கொஞ்சம் ஃபியூ ஷேட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஷேடு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிட்மி ஃபவுண்டேஷன் ரேஞ்ச் அளவுக்கு ஷேடு கொண்டு வந்தால் இன்னுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் காம்பேக்ட் இது வந்துட்டு. ஸோ இந்த காம்பேக்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 12 ஹவர் ஆயில் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அப் டு ஒரு 4 to 6 ஹவர் உங்களுக்கு வந்துட்டு வருது பேர் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே. இந்த வின்டருக்குலாம் 4 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு வந்துட்டு. சம்மரில் ஒரு 3 to 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வரும். பேஸ் மேக்கப் நீங்கள் ப்ரைமர், செட்டிங் ஸ்ப்ரே அதோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் ஸ்டேயிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். பேஸ் மேக்கப்போட நீங்கள் போட்டு ப்ரைமர், செட்டிங் ஸ்ப்ரேயோட போடும்போது இன்னுமே உங்களுக்கு ஸ்டேயிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது டிபெண்ட் அப்பான் உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கிறங்க. ஸோ இதில் மைக்ரோ பவுடர்ஸ் இருக்கிறனால சீபம் அண்ட் ஸ்வெட்டெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும். இல்லை ஸ்கின் ஃபிட்டிங் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறனால நேச்சுரல் ஸ்கின் டோனோட உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆயிரும். இல்லை சன் ப்ரொடெக்ஷன் SPF 20 PA++ உங்களுக்கு வந்து இருக்குது. ஒரு ஆல் இன் காம்பேக்ட் பவுடர், ஆல் இன் ஒன் காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. இல்லை எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நல்லா போரில் ஸ்மூத் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின்னை வந்து இது ட்ரை அவுட் பண்ணாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சாஃப்ட் மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதுதான் கைஸ் என்னுடைய அந்த காம்பேக்ட் பவுடரோட டிப்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் காம்பேக்ட் பவுடரில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறங்க. நம்ம இன்னொரு வேறு இதில் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது அந்த காம்பேக்ட் பவுடரோட ஒரு இது. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்துட்டு கேளுங்க. ஸோ என்னோட ஒப்பீனியனில் அந்த காம்பேக்ட் பவுடருக்கான ஒரு டிப்ஸ், மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தாலும் மதர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டில் நீங்கள் வந்து நுழைஞ்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் கைஸ் வந்துட்டு இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். பாய். அண்ட் ஆல்சோ இந்த காம்பேக்ட் பவுடர் உங்களுக்கு நான் கமோடஜெனிக். ஸோ ஆக்னி ப்ரான் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போர்ஸையுமே உங்களுக்கு வந்து கிளாக் பண்ணாது இது வந்துட்டு. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் தான் இது வந்துட்டு. ஸோ நைக்கா, அமேசான், பர்பிள், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறங்க. ஈவன் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் யூ கேன் ட்ரை ஃப்ரம் இன்சைட், லாக்மி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பயோட்டிக், சாம்பர் இந்த மாதிரி பிராண்ட்லாம் இருக்குது. நீங்கள் எனி பிராண்டில் வந்து போய்க்கலாம். பட் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்டில் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், பெஸ்ட் ஃபேஸ் செட்டிங் பவுடர்னு சொல்லிட்டு லாங் டைம் பேக் போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப லாங் டைம் பேக் இல்லை, லாஸ்ட் இயர் உள்ளது போட்டிருப்பேன். என் சேனல் நேம் அடித்து அந்த பெஸ்ட் ஃபேஸ் செட்டிங் பவுடர்னு அடிங்க, உங்களுக்கு அந்த வீடியோ வந்து விழுகும். ஸோ தேவைப்பட நீங்கள் பார்த்துக்கிறோங்க. ஸோ அதில் வந்துட்டு வரும். ஸோ அதில் எனக்கு ஃபேவரட் வந்து இதுதான். கஸ்டமருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னோட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.